டடேங் எப்படி கிளம்பியிருக்கேன்னு பாருங்கள். ஆனால் திரும்பி வரும்போது பார்த்திங்கன்னா செம்ம டயர்டாக வருவேன். ஏன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு 5 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கடையை கொத்தி ஒரு திட்டு மாதிரி இருந்துச்சு, அதை உடச்சி போட்டிருக்கேன். அதுவும் வீடியோ எடுத்திருக்கேங்க. ஊருக்கு இப்படி தான் கிளம்புனேன், மங்களகரமாக பிங்க்கும் எல்லோவும். இந்த ட்ரெஸ்ஸு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் வந்து இதை அடிக்கடி நான் வேர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபிட்டிங்காக எனக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி மேட்ச் ஆகுது. ஸோ இப்போ நான் கிளம்ப போகிறேன். காலையிலேருந்து நான் வேலை செஞ்சு பயங்கர டயர்டாக இருந்தேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போகிறேன், வரும்போது எப்படி வரேன்னு எனக்கு தெரியல. ப்ராடக்ட்லாம் இங்கே வச்சுருக்கேன். சரி, ஊருக்கு எதுக்கு போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஆயில் வந்து வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். மணி வந்து 1 மணியா 1:30 மணி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் கிளம்ப போகிறேன். போயிட்டு ஈவினிங்குள்ளே சீக்கிரமாக வரணும். சரிங்களா? வந்ததுக்கப்புறம் வந்து ஆயில் கொண்டாந்து வச்சுட்டு கடையில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதை பார்க்க போகணும். சரிங்களா? சரி, ஓகே. ஒர்க்கு போகிறோமே. ஒர்க்கு கடைசி வரைக்கும் கடையில் என்ன வேலை செஞ்சேன்னு சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திட்டு இருந்துச்சு. அது வந்து கொத்தனார் வந்து கொத்தி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் 5 மணிக்கு கிளம்பி போயிருந்தோம். 5 மணிக்கு பார்த்திங்கன்னா அவங்க கிளம்பி வரவே இல்லை. அதுக்கப்புறம் சரி 8 மணி வரைக்கும் 8:30 மணி வரைக்கும் பார்த்தேன், அவங்க வர்ற மாதிரியே தெரியல. ஸோ நானே வந்து சின்னதாக நானும் இவரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு சுற்றி வச்சு அடித்து தர மட்டமாக்கிட்டோம். சரிங்களா? அதெல்லாம் அள்ளி வெளியே போட்டுட்டு கையெல்லாம் புண்ணானதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி நம்ம ஊருக்கு கிளம்பி போயிட்டோம். ஊருக்கு போயிட்டு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு ஆயில் கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க அம்மா வந்து ஆயில் அரைச்சிட்டு இருக்கும் போது மிஷினில் வந்து சாரி மாட்டி இறந்துட்டாங்க. ஸோ அது எங்களுக்கு தெரியாது. அவங்க ஃபோன் எடுக்காதனால நாங்கள் டைரெக்டாக போயிடலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போனால் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி தாங்க 15 நாள் கழித்து செக்கில் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, 2 டேஸில் தரேன்னாங்காட்டி நாங்கள் திரும்பி வந்துட்டோங்க. சரிங்களா? ஸோ வீட்டில் எல்லாத்தையும் பார்த்தோம், சந்தோஷமாக இருந்துச்சு.